கோமாளி சீசன் 5ல செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்சு காட்டி அசத்தின நெல்லிக்காய் பச்சடி எப்படி சிம்பிளாக சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக வேற லெவலில் செய்யலான்னு பார்த்தலாம். அதுக்கு 7 நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு நெல்லிக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா அதில் உள்ள விதையை நீக்கிட்டு பாதி நெல்லிக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு பால், 2 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மீதி உள்ள நெல்லிக்காயில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு அது ஒரு பிளெண்டரில் சேர்த்து இதையும் அரைச்சி இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பரான பச்சடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர் எடுத்துக்கிட்டு அதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட், அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் பேஸ்ட், அது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் உள்ள புளிப்பு காரம்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக இறங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான நெல்லிக்காய் பச்சடி எந்த விதமான சாதத்துக்கும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள்.